ஹாய் கைஸ், நம்மளுடைய லைஃப்ல சந்தோஷம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனா நம்ம எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டா 100% கிடையவே கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற கடைசி நொடி உங்களுக்கு வாழ்க்கையை பத்தி புரிதல் வருங்க. இவ்வளோ நாள் இந்த ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டேனே அப்படின்னு நீங்க எனக்கு தேங்க்ஸ் பண்ணுவீங்க. இதுக்கு நான் 100% கேரண்டி. இந்த ஒரு விஷயத்த கடவுள் எனக்கு உணர்த்தினாரு. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த நாள் இன்னைக்கு ஏப்ரல் 8, டைம் 10 மணி. என்னால நல்லா பேச முடியுது, என் கை கால் நல்லா அசைக்க முடியுது, என் கண்ணு நல்லா பார்க்க முடியுது. இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த நாள் போனா திரும்ப வருமா? அடுத்த நொடி என்னால பேச முடியும், என்னால பார்க்க முடியும், நிச்சயம் இருக்கா? இல்ல. அப்போ இந்த நொடியை நினைச்சு நான் சந்தோஷப்படணும். இல்ல, இது ஏன் நமக்கு தெரிய மாட்டேருக்கு? இப்ப நம்ம வெளியே போறோம், பைக்ல போறோம், கார்ல போறோம். நம்மளுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி எத்தனையோ கார், பைக்கு எல்லாம் வருது. இது எல்லாம் இடிக்காம எதுக்கும் ஆக்சிடென்ட் ஆகாம நம்ம உயிர் கரெக்டா நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. இதுக்கு நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் தானே? அதையா நம்ம பண்ண மாட்டேன்றோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையே பல பேரால வாழ முடியல. கண்ணு நல்லா தெரியாம, வாய் நல்லா பேச முடியாம இவ்வளோ இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்ச விஷயத்த நினைச்சு நம்ம ஹாப்பியா இருக்கணும் தான். அதையே நம்ம பண்ண மாட்டேன்றோம். நமக்கு கிடைச்ச விஷயத்த வச்சுக்கிட்டு ஏன் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நாளும் நன்றி சொல்ல மாட்டேருக்கோம்? எல்லாரோட லைஃப்லயும் கஷ்டம் வருந்தாங்க. அந்த கஷ்டத்தை இப்போ நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தர் திட்டிடுறாங்கன்னா நம்ம அவங்கள திட்டுவோம், இன்னும் பிரச்சனை உண்டாகும். எது நடந்தாலும் ஏத்துக்கோங்க. எப்ப ஏத்துக்கிற தன்மை வருதோ அப்பதாங்க நம்மளுடைய லைஃப் மாறும். எது நடந்தாலும் ஏத்துக்கோ. இப்ப நம்மளோட ஆக்சிடென்ட் ஆகி சின்னதா கை விரல் கட்டாச்சா, ஓகே, இதோட போச்சு, கை ஃபுல்லா போகல அப்படின்னு ஏத்துக்கோங்க. ஏத்துக்க 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 உங்களுடைய லைஃப் அப்படியே என்ன நடந்தாலும் நீங்க அப்படியே பரவச நிலையில எடுப்பீங்க. இப்போ நம்ம நைட்டு போயிட்டு தூங்குறோம், நம்ம காலையில உயிரோட எழுந்திருப்போமான்னு சொல்லி நம்ம கையில இருக்கா? அது கடவுள் கையில தானே இருக்கு. ஆனா இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாரும் காலையில தூங்கி எழுந்துட்டாங்க. நீங்க வளர்க்குற செல்ல பிராணி எல்லாம் காலையில தூங்கி எழுந்துடுச்சு. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு யாரும் எழுந்துக்கல. அவங்க அப்பா அம்மா எழுந்திருக்கல, அவங்க வளர்த்த செல்ல பிராணிகள் எழுந்துக்கல, எல்லாம் மேல போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு கடவுள் அந்த வரத்தை, நீங்க வாழ்றதுக்கான வரத்தை கொடுத்திருக்காரு. அப்போ இந்த நொடி, இந்த நிமிஷத்தை நினைச்சு சந்தோஷப்படணும். இல்ல, சோ இந்த நொடி சிரிச்சுக்கோங்க. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் இந்த நொடி நான் நல்லா இருக்கேன். எனக்கு கடவுள் இந்த நொடி பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காரு, பாக்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என் கை கால் நல்லா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன கவலை? அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில நான் ஏன் துன்பப்படணும்? அடுத்தவங்க உங்களை திட்டுவாங்க தாங்க. நிறைய பேர் திட்டுவாங்க, உங்களை ஏதாவது அசிங்கமா பேசுவாங்க. அவங்களெல்லாம் ஒரே வார்த்தை சொல்லுங்க, உனக்கு இன்னும் பக்குவம் வரல, நீ பிறந்து நீ அந்த ஒரு நிலையை தான் இருப்ப, பிறந்து இறந்து அந்த ஒரு நிலையை தான் அடைவ, நல்லா இருன்னு சொல்லிட்டு நீங்க வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்க சைடே அவன் வர மாட்டான். ஸோ எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் உங்களுடைய லைஃப்ல சந்தோஷமா இருங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க. கஷ்டம் வரும் தாங்க. கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை நீங்க உணர்ந்து அந்த கஷ்டத்தை ஒரு வாட்டி இந்த கஷ்டம் எதுக்காக வருது, இந்த கஷ்டத்தை சரி பண்ண நான் என்ன ஆல்டர்னேட்டிவா பண்ணலாம், அப்படி யோசிங்க. அப்படி யோசிக்க சரணாகதி, மூணு மேட்ரு: அன்பு, சரணாகதி, கருணை. இது மூன்றும் உங்களோட லைஃப்ல எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுடைய லைஃப் 100% இல்ல 200% பெட்டரா மாறிடும். இதுக்கு நான் 100% கேரண்டி. இப்பெல்லாம் இல்ல, முன்னாடிலாம் எனக்கு எதுவுமே தெரியாம இருந்ததுங்க. நான் ஒவ்வொரு விஷயமா, இப்போ ஒரு விஷயம் எனக்கு நடந்தாலும் அதை நான் ஏத்துக்க ஆரம்பிச்சேன். அடுத்தவங்க என்னை திட்டினா கூட அதை ஏத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நம்ம பண்ண நம்ம கிட்ட துன்பம் நெருங்காது. இப்போ கர்ம வினைகள் நம்மளுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் குறைஞ்சிடுங்க. இப்ப நம்ம எந்த ஒரு ஜீவராசிகளையும் துன்பம் பண்ண மாட்டோம். எதிர்பார்க்க மாட்டேன்ல, நான் இதை பண்ணா இது எனக்கு கிடைக்கும்னு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பலனை எதிர்பார்க்காம பண்ண கடவுளே நம்ம வீடு தேடி வருவாரு. எல்லா நவகிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு மரத்தை பாக்குறீங்களா, அந்த மரத்தை பார்த்து ரசிங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. எல்லா ஜீவராசி பாக்குறீங்களா,
அந்த ஜீவராசிகள் கிட்ட அன்பு காட்டுங்க. எல்லா நொடியும் ஹாப்பியா இருங்க. துன்பம் இன்பம் வந்தாலும் இங்க நான் எதுவும் பண்ணல, யாருக்குன்னா நீங்க ஒரு நல்லது பண்ணா கூட நான் பண்ணல, கடவுள் உங்களுக்கு பண்ண சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ என்ன ஆகுன்னா நீங்க பண்ற ஒரு நல்ல விஷயம் கூட கடவுளுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ எல்லா நொடியும் எல்லா ஒரு ஒரு நிமிடமும் நீங்க பரவச நிலைக்கு போயிடுவீங்க. ஐயோ அந்த நிலைலாம் எவ்வளவு பெரிய நிலை தெரியுமாங்க. அப்படியே இறை நிலையோட கலந்து எப்பயுமே அப்படியே ஒரு பேரானந்தத்துல இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு 1 மந்த் இந்த மாதிரி வாழ்ந்து பாருங்களேன். உங்களுக்கே பிடிச்சிடுங்க. கண்டிப்பா பிடிக்கும். இது நான் உணர்ந்து இருக்கேங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுங்க. அந்த மாதிரி ஒரு நிலை நம்ம ஏத்துக்கணும், சரணாகதியோட இருக்கணும். நமக்கு எது நடந்தாலும் எதுவும் நமக்கு நடக்கிறது எல்லாம் நல்லது, இறைவன் நமக்கு பண்றாரு, இதோட போச்சு. எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. அடுத்தவங்க திட்டினா கூட திட்டுறத பார்த்து அவனுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்து புரிய வைக்க முடியும், அவனா ஏத்துக்கிற தன்மையில இருக்கானா பாருங்க. இல்லைன்னா வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு 1 மந்தோ இல்ல 2 மந்தோ இருங்க. அவ்வளோ உங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. இந்த ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்து உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா 100% நான் கேரண்டி நீங்க கண்டிப்பா பிறவா நிலை தான் அடைவீங்க. 100% எவ்வளவு உங்களுக்கு கருமை வினை இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அழிஞ்சுக்கிட்டே வரும். நீங்க இறைவன் ஆயிடுவீங்க. அடுத்தவங்க உங்களை கையெழுத்து கும்பிடுவாங்க. யாரை பார்த்தாலும் வணங்குங்க, நன்றி சொல்லுங்க. பெரியவங்களை பாக்குறீங்களா, வணங்குங்க. உங்க குழந்தை வருதா, அதை மதிங்க. ஒரு மரத்தை பாக்குறீங்களா, அதை மதிங்க. நிறைய பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பா நீங்கள இறைவனை நீங்க அடையலாம். இது 100% உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஆல். நம சிவாய.